ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி ரூமை விட்டுக்குறா தம்பினா ஒப்பாரி வைக்கிறாரு நம்ம மனோஜ். நான் சார்ஜர் எடுக்கணும், நான் போர்வை எடுக்கணும், எனக்கு அந்த தலைவனில் பார்த்தா தான் தூக்கம் வரும். ஒவ்வொன்றுக்கும் கதவை தட்டிக்கிட்டே இருந்தார். கடுப்பாயிருச்சு நம்ம முத்துக்கு. டே என்னடா இப்போ உனக்கு என்னடா வேணும்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டாரு. என்னால் படிக்க முடியாது ரோகிணி, எனக்கு வேர்க்கும் ரோகிணின்னு சொல்கிறாரு. ஏன்ப்பா தம்பி இத்தனால ஏசியில் தான் தூங்குனியா? எல்லா சூழ்நிலையும் பழகுப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்கா? சொகுசாக இருக்க லைஃப் என்றைக்குமே நிரந்தரம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முத்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வா இங்கே வந்து கட்டிலில் படு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, என்றைக்குமே இது நிரந்தரம் இல்லை, இது நம்மளோட கட்டில் இல்லை, ரூம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்காக அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வேறு லெவல் பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பாயில் படுக்க, நானும் கீழே பாயில் படுத்துக்கிறேன், உன் கூட தூங்கினா தான் தூக்கம் வரும்னு சொல்லிட்டு அவங்க படுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்துருக்காரு நம்ம மனோஜ். மறுநாள் காலையில் என் சொன்னீங்க பாருங்க, எனக்கு தூக்கம் வருது, கண்ணெல்லாம் செவந்து போச்சு அப்படிங்கிறாரு. யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு? நம்ம விஜயா கிட்ட. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிடலான்னு உட்காந்துருக்கும் போது உட்காந்துட்டே தூங்குறாரு. தம்பி கண்ணை முழிச்சு பாருப்பா, சாப்பாடு வந்துருச்சுப்பா, சாப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் நான் பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறேன், என்னடா கலைக்கிற வெட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது தம்பிக்கு. தம்பி நீ பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறேன், அங்கேயாவது லாஸ் ஆகாமல் இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி கடைக்கு யாரை பச்சி கெஸ்ட்டாக கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது முத்து நம்ம அம்மாவை கூப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் அப்படியே ஒரு சென்டிமெண்ட் சீனை போட்டாங்க. விஜய் டொண்டைங் அப்படின்னு ஒரு திரும்பி பார்க்குறாங்க. இவனா இப்படி சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஏங்க அவங்களாம் பாசமாக தாங்க இருக்காங்க, நீங்கள் தாங்க அப்படி இருக்கீங்க, உங்களுக்கு புள்ள நினச்சி பார்க்க பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி கிட்ட உசுப்பேத்தி விட்டார். எந்த வழியாக வேலையாகுமோ அந்த வேலையை பார்த்தாரு நம்ம முத்து. இப்போ அப்போ நீ அம்மா பேரை வைக்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொன்னோடனே கடைசியில் வேறு வழி இல்லைங்க. ரோஹிணி ஆன்டி பேரே வைக்கலான்னு சொல்லிட்டாங்க. இது அதர் பல்ட்டியால இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ